ஐயா அவர்களுக்கும் பிரியாம்மா அவர்களுக்கும் ஏற்கனவே நம்முடைய அறக்கட்டளைக்கு மனசார தொடர்ந்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எல்லாருக்கும் வணக்கமா. இன்று 7/2/2024 ஆண்டு நம்முடைய பண்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக சேவையுடன், சமூக சிந்தனையுடன், சமூக சேவகராக தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வசந்தவேல் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் பிரியா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். சொன்னீங்களா ஐயா நேற்று தான் சொன்னாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி நம்ம அப்பாவுடைய நினைவு நாள் இருக்கு, நம்ம அன்னதானங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஐயாவுடைய பிறந்த நாள், திருமண நாட்கள், அதே போல் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கும் ஒரு அன்னதானங்கள், அது பாட்டியுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானங்கள் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு, அதே போல் தீபாவளிக்கு தொடர்ந்து நிறைய உதவிகள். உண்மையில் அவர்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களுக்கும் சிறந்த உயர்ந்த எண்ணங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்று 7/2/2024 ஆண்டு மதிப்பிற்குரிய பண்ருட்டி சத்தியமூர்த்தி தெருவில் வசித்துக் கொண்டிருக்கும் டிவிஎஸ் கம்பெனியில் கிரெடிட் ஆபீசராக பணிபுரிந்து வருகிறார் மதிப்பிற்குரிய பி. வசந்தவேல் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியாரும் அவருடைய தாயார் வளர்மதி அம்மா அவர்களும் நம்முடைய முதியோர் அறக்கட்டளைக்கு வசந்தவேல் ஐயா அவர்களுடைய தந்தை என் பழனிசாமி ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு வட பாயசத்தோட இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். என் பழனிசாமி ஐயா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஐயா ஆத்மா சாந்தியடைய நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். உண்மையில் ஐயாவுடைய ஆத்மா சாந்தியடைய நாம் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று வளர்மதி அம்மா அவர்களும் வசந்தவேல் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் பிரியா அம்மா அவர்களும் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நோயற்ற வாழ்வினை பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழப்பட வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளை ஏழை எளிய மக்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பாடு, உணவுகள், அன்னதானங்கள் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் அன்னதானம் வசந்தவேல் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த உலகில் பார்த்தீங்கன்னா மனசார நான் நிறைய அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். முதல் கடவுள் யாருன்னு சொன்னீங்கன்னா, முதல் கடவுள் பெற்றோர்கள், இரண்டாவது கடவுள் தெய்வம், மூன்றாவது கடவுள் யாருன்னு சொன்னீங்கன்னா இவரை ஐயாவை போன்று தானம், தர்மங்கள், உதவிகள், அன்னதானங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது அந்த உலகில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வருடத்தில் 2-3 முறை 4 முறை கொடுத்துட்றாங்க. தொடர்ந்து நம்ம அன்னதானங்கள் கொடுத்துன்னு இருக்காரு. உண்மையில் வசந்தவேல் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் பிரியாம்மா அவர்களுக்கும் மலர்மதி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் அன்புடன் தெரிவித்துள்ளோம். நல்ல வளர்ச்சிகளோடு, நல்ல முன்னேற்றங்களோடு, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழப்பட வேண்டும். கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும், துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும். இருவரும் நல்ல உள்ளங்களும் சேர்ந்து 16 பெற்று நம்முடைய அறக்கட்டளைக்கு தொடர்ந்து அவர்கள் சேவை செய்யப்பட வேண்டும் என இறைவனோடு மனதார பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் வாழ்க்கை சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை பெற வேண்டும். இன்றிலிருந்து இந்த புது வருடம் 2024 ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக, சந்தோஷ நாளாக, வளர்ச்சி நாளாக அமைய வேண்டும் என இறைவனோடு மனதார பிரார்த்தனை செய்வோம். என் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தியை நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். வசந்தவேல் ஐயா அவர்களுக்கும் பிரியாமலுக்கும் அனைவருமே அவங்க அடுத்த முறை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்களோடு அவங்க வரணும். புரியுதுங்களா? நாம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எல்லாரும் முதியவர்கள் தான். நாம் வளர்த்தும் அந்த எண்ணங்கள் அவர் ஐயாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்து இன்றையிலிருந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அவர்கள் தொடர்ந்து அவர் நம்ம அன்னதானங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்காக கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை மேல்தரமாக உயரும். சரிங்களா? எல்லாரும் அனைவரையும் வேண்டிக் கொள்ளும். ஸ்வீட்
அதாவது சாப்பாடு வச்சுனே வந்துடும். வச்சுனே வந்துடும். கொடு எடுத்து கொடு. அவங்களுக்கு வேலை வச்சுக்கணும். உள்ளே வந்துடுமா, உள்ளே வந்துடும். நான் தான் போன் பண்ணேன். Tadi